ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மண்டையோட சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான். இந்த கேம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சாப்டர் 2 அன்லாக் பண்ணியிருப்போம். அந்த சாப்டர் 2 எனக்கு ப்ளே பண்ணாமல் இருந்திருப்போம். நான் இப்போ ப்ளே பண்ணிருக்கேன் தான். இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவர் தான் அந்த சாப்டர் 2ல் இருக்கிற ஒரு ஆள். இவர்கிட்ட தான் நம்ம தப்பிக்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்க பார்த்திங்களா, இவர் வந்து சார்லஸ். இவர் பேர் சார்லஸ் ஆமாம். இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வார்டன் ஆமாம். அப்படியேங்கப்பா. இவர் வந்து ஒரு ஏன்சியன்ட் ஈவில் ஆமாம். அப்படியேங்கப்பா, பழைய காலத்து ஈவில் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். ஏன்னா நம்ம சேனல் இன்னும் அத்தனை 126 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னொரு எத்தனை சப்ஸ்கிரைபரு 150 சப்ஸ்கிரைபர் மேலே வந்தாலே போதும் நமக்கு. அதுவே நமக்கு ரொம்ப பெரிய இதுதான். ஸோ அதனால் உங்கள் ஆதரவு கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு. ஓகே, இங்கே ஒன்று எடுத்தாச்சு. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குங்க. இந்த பாட்டில் எது தெரியுமா? ஆஹா, இந்த பாட்டில் குடிச்சிட்டு இப்போ இதே மாதிரியே ஒரு பச்சை கலரில் ஒரு பாட்டில் இருக்குங்க. அந்த பாட்டில் போய் நம்ம டப்புன்னு போய் குடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, நமக்கு இன்னும் ரெட் கலர் இங்கே இருக்குது. இன்னொரு இந்த பாட்டில் போய் குடித்தோன்னா பார்த்தீங்களா, இப்போ அந்த பேக் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு காட்டும். டபுள் ரெட் சேர்ந்தால் அந்த பேக்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு காட்டும் கொஞ்சம் செகண்டுக்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. அதே இப்போ நீங்கள் அப்போடு சூப்பரு. இப்போ நம்மளுக்கு காட்டிட்டு தான் இருக்குது. எங்கெங்கே இருக்குங்களே இல்லையா? ஓகே, அது பக்கத்து ரூமில் தான் இருக்குதுன்னு காட்டுது. சரி வாங்க நம்ம பக்கத்து ரூமில் போய் செக் பண்ணலாம். பக்கத்து ரூம்னால் அண்டர் கிரவுண்டாடா இது? இதான் பக்கத்து ரூம் சொன்னியாடா முட்டாப்பேலே. சரி ஓகே, போன இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் வேர் இஸ் த கோஸ்ட்? இந்த கோஸ்ட் நான் பார்த்தே ஆகணும். என் பின்னாடி இருந்து நின்றுச்சு முட்டாள் கோஸ்ட். அங்கே பார்த்தீங்களா வார்டன். ஸோ இவர் தான் வந்து வார்டன், பார்த்துக்கோங்க. இந்த இவர்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாது. ஸோ அவர்கிட்ட வேணால் நம்ம பல்லாலே நம்மளை பேர்த்து எடுத்துருவார். அவரோட பல்லை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அதிகமான பல்லில் இருந்துச்சு. ஸோ கைஸ் பார்த்து ஜாக்கிரதையாக விளையாடுங்க. அந்த வார்டன்கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க. ஓகே வார்டன் சார், எங்கே இருக்கீங்க? எங்கடா பல்லு போன கிளவா? ஏங்க நான் அடுத்து வந்து ஒரு கிராணி கேம் பிளே தான் போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கிராணி கேம் பிளே இன்னும் ஒன்று கூட ஃபுல்ஸாக முடிக்கவே இல்லை. நான் முட்டாளாட்டம் பாதியாக முடிச்சிருக்கேன். ஸோ முழுசாக முடிக்கணும்னா கிராணி கேம் பிளே போட போகிறேன். என்னோட இப்போ ஸ்டக் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, அந்த இது பேய் மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போதைக்கு இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது இப்போ போன பேய். ஓகே ஏங்க அந்த பேய் மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே செக் பண்ணலாம் வாங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ரைஸ் இருக்குது. ரைஸ் எடுத்துக்கலாமா இருக்காங்க. ஓகே எடுத்தாச்சு. அடுத்து இங்கே க்ரீன் பாட்டில் இருக்குது. க்ரீன் பாட்டில் குடித்தா நம்மளுக்கு வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அதுவே இந்த ரெட் பால் குடிச்சா நார்மலாயிரும். மறுபடியும் இந்த க்ரீன் பாட்டில் இருக்குது. இங்கே ஒரு பேக் இருக்குது. சரி ஓகே. ஆஹா, அந்த கண்ணை கட்டுற மாதிரி மேலே செம்பிள் ஏற்ற மாதிரும். அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இப்போ இந்த மாதிரி மினுக்குது இல்லை, அந்த மாதிரி மினுக்காது உங்களுக்கு எங்கேயுமே பெட்டியை பார்த்தோம்னா. அதுதான் அந்த க்ரீன் பாட்டிலு. இந்த மாதிரி ஒரு பேக்கை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அப்படியே ஜொலிக்கும்ல ஒரு மாதிரி. ஸோ அந்த பாட்டில் எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இது எங்கேயுமே ஜொலிக்காது. ஸோ அது மைனஸ் தான் அந்த பாட்டிலேருந்து. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரலாம். இங்கே தான் இந்த பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ரெட் பாட்டில் இருக்குது. இதோ இங்கே போட்டுக்கு பார்த்தீங்களா, க்ரீன் பாட்டில் ப்ளஸ் ரெட் பாட்டில் பார்த்தா நம்ம அதாவது இன்ஃபினிட்டியாக ஓடிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாட்டிலுமே இங்கே தான் இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுமா? என்ன சொல்கிறீங்க? அது எங்கே இருக்குது? அது இப்போ மேலே நோக்கி போகுது. மேலே கீழே எங்கேயோ போகுது. ஓகே, இது எடுத்தாச்சு. அடுத்து ரெட்டு. இப்போ பாருங்கள் சைடை பார்த்தீங்களா, இன்ஃபினிட்டி எவ்வளோ நேரம் ஓடிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஓடுறா ராஜா கண்ணு முன்னு தெரியாமல் இங்கே தானே வந்தோம். ஓகே, இங்கே வந்தாச்சு, பார்த்தாச்சுங்க. அடுத்து எங்கே போனோம்?
2 ரெட் பாட்டில் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஏய் இன்னும் நிறுத்துறோம். ஓகே. பேக் எங்கே இருக்குது? ஏங்க நான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரூமில் தான் நினைக்கிறேன் மாடியம்ப்பேன். ஆஹா, ஏங்க அந்த கோஸ்ட் இப்போ நம்ம இருக்க ஃப்ளோரில் தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ இந்த ரெட் பாட்டில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி வாங்க கண்ண போய் போகலாம். என்னது அது வாயிலே போய் சொல்லியிருப்பேன் நான். சரி ஓகே வாங்க நம்ம கீழே போகலாம். ஏன்னா இந்த போய் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும். ஸோ அது வரத்துக்குள்ளே நம்ம இங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ரவுண்ட் வந்துடலாம். இங்கே என்ன ஒன்றும் இல்லை. எதுக்குள்ளே வச்சுக்கிறீங்க? இங்கே ஒன்று. இன்னும் நம்மளுக்கு எத்தனை 4 தான் தேவை. 4 தானே? 5 தேவை நமக்கு இன்னும். அந்த 5 மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அந்த 5 எடுக்கிறதுக்கு தானே பெரிய சவாலே. ஓகே, இங்கே வந்து செக் பண்ணியாச்சு. இந்த ரூமுக்குள்ள வந்தால் மட்டும் தாங்க ஸ்டக் ஆகுது. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ரூம்ஸ்க்குலாம் வந்தால் வச்சுக்கோங்களேன், ஃபோனே அப்படி மொத்தமாக லேக் ஆகுது. அது ஏன் தெரியல. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வந்தில்ல. ஓகே, இங்கே எனக்கு இங்கெல்லாம் ஏங்க வந்துட்டோமா? எனக்கெல்லாம் வந்த மாதிரி தானே வந்துட்டு தானே. ஆமாம் ஏன் வந்துட்டோம்? வந்துட்டோம்டா டேய். ஸோ சரி வாங்க, வந்ததுக்கு இங்கே ஏதோ இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியவே இல்லையே. மாட்டிக்கிட்டேனே. இந்த லூசு பையன் வேறு இங்கேயே வந்துட்டு இருக்கான். சரி வாங்க அப்படியே நம்ம நைஸாக மேலே ஓடிடலாம். எப்படி வந்துட்டு தான் பார்த்தீங்களா? அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு ஏதோ ஃபோட்டோ விட்டு வச்சுக்காம பார்த்தீங்களா? சரி ஓகே, இங்கே நம்ம 10 செக் பண்ணவே இல்லை. இதெல்லாம் செக் பண்ணுறோமா? இல்லை செக் பண்ணல. இதை செக் பண்ணிடுவாங்க. இந்த ஐஸ் ஒட்ட வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னும் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த ஓட்டை வாங்க பார்த்துட்டான். சரி ஓகே, நம்ம இப்படி பூந்து அப்படி போயிடலாம். எனக்கு நாய் வந்து தொலைச்சா திரும்பி தொலைடா டேய். நல்லா இருப்படா டேய். வரானே. ஐயோ சரி வாங்க பொறுமையாக அப்படி சுற்றிட்டு மேலே போயிடலாம். நான் பையனோட தொல்லை தாங்க முடியலடா. ஏதோ காய்ஸ் இவன் மூஞ்ச பார்த்தா அவங்க சிரிப்பாக தான் இல்லை அழுகு வருதுங்க. சரி வசமாக மாட்டினேன். இல்லை இப்படியா போகணும்? ஆமாங்க இப்படி தான் போகணும். எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸாக நான் மாட்டியிருப்பேன் என்னத்துக்கு சத்தியமாக. சரி வாங்க இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு போயிடலாம். இல்லை ஐயோ சத்தியமாக என்னத்துக்கு நான் வெளியே போயிருப்பேன். மறுபடியும் நம்ம இப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் வந்துடலாம். ஏன்னா இங்கே ஒரு பேக்கை பார்த்தேன், அது எடுக்காமலே நான் பாட்டு வந்துட்டேன். இது வந்து எத்தனை டைமில் இங்கே வந்து தொலையாமல் போயிருமோ. சரி வாங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாம் நைஸாக. அது வந்து இப்போ கீழே தான் இருக்குது. அப்பா மேலே வந்தாச்சு. ஸோ அவனை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் ஏன் இருக்குது. டேய் இப்போ மேலே வந்துட்டாங்க அவன். ஐயோ நீங்கள் இந்த இது மாதிரி ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும் அந்த இடமே. அப்படி தான் பிளிங்க் ஆச்சுன்னா அந்த நாய் மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஓகே இங்கே வந்துருச்சு. டெய்லி சீக்கிரம்டா, இன்னும் 3 தான்டா கண்டுபிடிச்சா வெளியே போயிட்டே டெய்லி அந்த கீழே வாடா தம்பி. அப்பா கீழே போயிட்டான்டா சாமி. போடா தம்பி. எடுத்தீங்க செக் பண்ணுறேம்மா. செக் பண்ணேன். ஆமாம் செக் பண்ணேன். சரி ஓகே இப்போ வாங்க அப்படி நைஸாக மேலே இன்னும் மேலே போகணும். ரஜாவின் பாவை லூசு பையன் கீழே மேலே கீழே வரானே. கிட்டத்தட்ட 10க்கு 10 இடத்துல 10 டைம் சுற்றி வைக்கிறான் இந்த பைத்தியக்கார பையன். சரி வாங்க அப்படியே நம்ம இப்படி போயிட்டு இந்த இடத்தையே நான் ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருக்கிறேன் தானே. ஆமாம் தானே கைஸ், நான் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்கிறேன். ஒருத்தனா 2 பேரா? ஒருத்தன் தானே. இப்போ 2 பேர் 2 இடத்துல இருந்தான் பார்த்தீங்களா அவன். இந்த பக்கமும் இருக்கிறான் அந்த பக்கமும் இருக்கான். யார் அவன்? யார் அவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஓகே இதுதாங்க எக்ஸிட்டு. இப்போ நம்ம இன்னும் மேலே போகணும். இங்கே தான் மேலே போகிற படியே இருக்குது. ஆனால் இந்த இது கொஞ்சம் இந்த லெவல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அவ்வளோதான், இதை மட்டும் செக் பண்ணுறேன்னா அவ்வளோதான் கீழே வந்துடலாம். ஓகே இங்கே ரைஸ் இருக்குது, இதை எடுத்துக்கலாம் ஜம்முன்னு.
ஓகே காய்ஸ், இங்கே எலியெலாம் செத்து கிடக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் தேவையில்ல. ஓகே, அந்த கிறுக்கு பையன் எங்கே போனாலும் வாலாடிட்டே பின்னாடி வந்துடும் ஒரு நாய் மாதிரி. இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி. சரி ஓகே, எனக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சு. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த ஆதரவு தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய வீடியோ போட வைக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். அந்த கிறுக்கு எங்கே இருக்கான்? கீழே போயிட்டான். நம்மளும் இப்போ கீழே தான் போகணும். வாங்க எஸ்கேப் ஆகிட்டு அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இவன் மூஞ்சை பார்த்தாலே பயமாக தான் ஏன் இருக்குது சொல்லுங்கள். அவன் மூஞ்சாது இவ்வளோ பக்கத்தில் வந்து தோற்றுருந்தேன்னா மன உடச்சலே இருப்பேன் சத்தியமாக. டே ஏன்டா அப்படி பயன்படுத்துறீங்க அப்படியே நான் போனேங்க. சரி ஓகே வாங்க, பைத்திய காக்க எங்கே இருக்குன்னு தெரியலையே. டே இங்கே தானே வந்துட்டுருக்கான். டே போச்சுடா. டே ரைட்டா. டே கீழே போகிற கீழே போயிடுறா கந்தசாமி. எதிர்த்தாப்பில் வந்துடாதடா கந்தசாமி. அவ்வாடா, ஒரு வழியாக அந்த இடத்துல தப்பிச்சு தோணுண்டா யப்பா. ஸோ காய்ஸ், ஃபைனலி ஐ எஸ்கேப் த கேமு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எப்படி வாழ்ந்தேனே தெரில. சரி ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை டைம் சொல்ல வைக்காதீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு எய்ம் வந்து ஒரு 40 லைக்கு. அந்த 40 லைக்காச்சும் வருதான்னு பார்க்கலாம். அப்போ தான் நான் இன்னொரு வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்னொரு பயங்கரமான வீடியோவோட சந்திக்கிறேன். அடுத்து ரோப்ளெக்ஸ் விளையாடலான்னு இருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு டாட்டா, பாய் குட் பாய்.